ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் நம்ம 407 வினாக்கள் பார்த்துருப்போம். அதாவது இந்த 407 வினாக்களில் என்னெல்லாம் இருக்கும்னா இந்த 3 லெசன் ஃபுல்லாகவே லைன் பை லைனாக கவர் பண்ணியிருப்போம். 6th செகண்ட் டேர்மில் இருக்க இந்திய அரசமைப்பு சட்டம், 10th ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, 12th ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு, இந்த 3 பாடத்துக்குமான லைன் பை லைன் கொஷின் 366 பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாடத்துக்குமான புத்தக வினாக்கள் 41 வினாக்கள் பார்த்துருப்போம். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 407 வினாக்கள் முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் இருக்க 43 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 43 வினாக்கள் என்னென்னா இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கான அவுட் சோர்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாப்பிக்கான அவுட் சோர்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசு செயலர் 1858. மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது 1892. மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு 1919. மாகாண தன்னாட்சி அறிமுகம் 1935. இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு செயலர் 1858 சரிதான். மாகாணங்களின் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1892 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இதுதான் பொருந்தாது. மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1861 வரணும். இல்லை 1892 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது. இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் எம்.என். ராய். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்னா எம்.என். ராய். இந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது. இந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது. எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம். பிட் இந்திய சட்டம் அதாவது பிரிட்டன் இந்திய சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1784. இல்லை ஒழுங்குமுறை சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1773. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிட் இந்திய சட்டம் 1784. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் கிராவின் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்னா கிராவின் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர். இந்திய அரசியலமைப்பில் குறிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்னன்னா இந்தியா மற்றும் பாரதம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி பட்டாபி சீதாராமையா. அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்னா பி பட்டாபி சீதாராமையா. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரிவுனா பிரிவு 46. சரியானதை தேர்ந்தெடு. 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். ஒன்று சரிதான். அரசியலமைப்பு சட்டம் சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலங்களாகும் அப்படின்றது சரியானதா. அடுத்து 2வது வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முழு முகில் தெளிகிறது. இல்லை 2 வாக்கியமுமே சரியானதா. 1 மற்றும் 2 சரி.
கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம்? இந்த மேற்கோள்கள் வந்து யாருடையது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. ரெண்டாவது, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். மூணாவது, வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இந்த மேற்கோள்கள் எல்லாமே யாருக்கு தொடர்பு படுத்தலாம்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு. கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. அப்படின்றதெல்லாம் இந்த மேற்கோள்கள் எல்லாம் யாருக்கு தொடர்பு படுத்தலாம்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு. பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? எந்த குழு வந்து மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் வந்து அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா 1946 கேபினட் பணிக்குழு. மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது? இந்தியா. மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது எதுனா இந்தியா. எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசவநந்தா பாரதி வழக்கு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1973. ரொம்ப முக்கியமானது. இந்த வழக்கில் வந்து இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என்று தீர்மானித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்குனா கேசவநந்தா பாரதி வழக்கு 1973. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது? கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய கூறு அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது. இது சரிதான். அரசு வந்து அனைத்து மதங்களையும் காக்கிறது. ரெண்டாவது, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. இது சரியானதா? மூணாவது, சமய சார்பற்ற என்ற சொல் அரசியல் அமைப்பின் அடிப்படையாகும். இதில் 3 சரியானதா? சமய சார்பற்ற என்ற சொல் வந்து அரசியல் அமைப்பின் அடிப்படை தான். நாலாவது, அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அரசு வந்து அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்றது தவறானது. இல்லை சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறானது. பின்வரும் எந்த கூற்று NA பல்கிவாலாவோடு தொடர்புடையது? எந்த கூற்று வந்து பல்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா NA பல்கிவாலா. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர்? இதெல்லாம் முக்கியமானது. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. KM முன்ஷி. எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக LM சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியது? செப்டம்பர் 2000 இந்திய அரசாங்கம் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக LM சிங்வி தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியது. இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 22 கீழ். இரட்டை இடர்பாடு என்பது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 22 கீழ் வருகிறது. கீழ்கண்ட எந்த வழக்கு இந்திய அரசியலமைப்பு பிரிவு 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாது? பிரிவு 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. AK கோபாலன் எதிர் மதராஸ் மாகாணம், மேகனா காந்தி எதிர் இந்திய ஒன்றியம்,
எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய ஒன்றியம் நடைபாதை வாழ்வோர் வழக்கு. இல்லை எது வந்து இதோட தொடர்பு இல்லாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய ஒன்றியம். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது? எந்த பிரிவின் கீழ்னா பிரிவு 29(1) கீழ். கீழ்கண்டவற்றில் எது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளவையாகும்? சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் எது உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி உரிமையா, பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமையா, உணவுக்கான உரிமையா? இல்லை மூணுமே சரியானதா. சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் எதெல்லாம் இருக்குன்னா கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்பளிப்பு, உணவுக்கான உரிமை. இது மூணுமே வரும். 1, 2 மற்றும் 3 மூணுமே சரியானதுதான். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 38. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த சட்டப்பிரிவு கூறுகிறதுனா சட்டப்பிரிவு 38. கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எந்த மனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எந்த மனுனா மாண்டமஸ், அதாவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை. இவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவராகிறார். இது எவ்வகை நீதி பேராணை? செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை. இவ்வாணை வந்து பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவராகிறார். இது எவ்வகை நீதி பேராணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயலுறுத்தும் நீதி பேராணை. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீதிமன்றம் எந்த பிரபலமான வழக்கின் கீழ் அறிவித்தது? இது முக்கியமானது. அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று நீதிமன்றம் எந்த பிரபலமான வழக்கின் கீழ் அறிவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலக்தாத் வழக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 வகைப்படுத்துதலை அனுமதிக்கிறது, ஆனால் எதை தடை செய்கிறது? பிரிவு 14 வகைப்படுத்துதலை அனுமதிக்கிறது, ஆனால் எதை வந்து தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை தடை செய்கிறதுனா வர்க்க சட்டத்தை. தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவித்தது? இந்திய உச்சநீதிமன்றம். தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் அறிவித்ததுனா இந்திய உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பு கூட்டத்தின் கீழ் சொத்தெடுப்பு உரிமை என்ற கோட்பாடு சம்பந்தமான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொத்தெடுப்பு உரிமை என்ற கோட்பாடு சம்பந்தமான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இழப்பீடு கொடுத்த பின்னர் பொது நோக்கத்திற்காக தனிநபரின் சொத்தை கையகப்படுத்துவதற்கு ஒரு மாநில அரசின் இறையாண்மை அதிகாரம். இழப்பீடு கொடுத்த பின்னர் பொது நோக்கத்திற்காக தனிநபரின் சொத்தை கையகப்படுத்துவதற்கு ஒரு மாநில அரசின் இறையாண்மை அதிகாரம். கூற்று 2 வந்து ஒரு நபரை கைது செய்வதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிய அதிகாரம். 3வது வேண்டுகோள் விடுப்பதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிய அதிகாரம். இல்லை எது வந்து சொத்தெடுப்பு உரிமை என்ற கோட்பாடுக்கு சம்பந்தமான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான். இது சரியானது வந்து கூற்று 1 மட்டும் சரியானது. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் யாருன்னா பதஞ்சலி சாஸ்திரி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சட்டப்பிரிவு 32, உயர்நீதிமன்றத்திற்கு வந்து சட்டப்பிரிவு 226. சரியானது வந்து
டி தான் சரியானது. சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது? அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம் சரண் வழக்கு. அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம். அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம் எதுனா சட்டமன்றம் மற்றும் செயல்துறைக்கு கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருதல். சட்டமன்றம் மற்றும் செயல்துறைக்கு கொள்கை உருவாக்கத்திற்கு நெறிகளை தருவதுதான் அரசு நெறிமுறை கொள்கையின் முக்கிய நோக்கம். கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு? மக்கள் நல அரசு தான் நவீன கால அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் எல்.எம். சிங்வி. இதெல்லாம் முக்கியமானது. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் யாருன்னா எல்.எம். சிங்வி. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம். இதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா மக்கள் நல அரசுக்காக. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதனை தோற்றம் அளிப்பவையாகும்? எதன் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல் செயற்கருவியை. 1935 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவுறுத்தல் செயல்கருவியை தோற்றம் அளிப்பவையாகும். வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக என விவரித்தவர் கிராவின் ஆஸ்டின். வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக என விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராவின் ஆஸ்டின். இதுக்கு முன்னாடியே கிராவின் ஆஸ்டின் பற்றின ஒரு வினா பார்த்துருப்போம். என்னன்னா இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கிராவின் ஆஸ்டின் தான். பின்வரும் எந்த பிரிவுகள் அரசியலமைப்பின் பகுதி 4 42வது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? எந்தெந்த பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 39A, பிரிவு 43A. இது ரெண்டும் தான். அரசியலமைப்பின் பகுதி 4 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட பிரிவுகள் எதுனா பிரிவு 39A, அடுத்து 43A. இதில் பிரிவு 39A என்னன்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இல்லை பிரிவு 43A என்னன்னா தொழிற்சாலைகளின் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு அப்படின்னு யார் சொன்னதுன்னா பி.ஆர். அம்பேத்கர். கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்படுத்துதல், மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு பற்றி கூறுகிறது? எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 48A சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்படுத்துதல், மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 48A. அரசு நெறிமுறை வழிகாட்டு கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று, அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சரிதான். ரெண்டாவது, 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. இல்லை, ரெண்டும் சரிதான். 1937ஆம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒன்றும் சரிதான், ரெண்டும் சரிதான். பி தான் சரியானது. 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க, சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 38B. சட்டப்பிரிவு 38B பரம்பரை சொத்துடைமை அளித்தல். 4வதா இருக்கு. 38B பரம்பரை சொத்துடைமை அளித்தல். சட்டப்பிரிவு 48A. 48A சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு. 1வதா இருக்கு. சட்டப்பிரிவு 39D. 39D
சம வேலைக்கு சம ஊதியம். சட்டப்பிரிவு 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. சட்டப்பிரிவு 38B வந்து பரம்பரை சொத்துடைமை அளித்தல். 48A வந்து சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பு. 39D வந்து சம வேலைக்கு சம ஊதியம். 39A வந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. இல்லை சரியானது பி தான். 4, 1, 2, 3. இதோட டாபிக் 1க்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோட 450 வினாக்களுமே பார்த்துட்டோம். டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் 2012 இருந்து 2025 வரையும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த டாபிக் 1க்கு மட்டுமே 200 கொஸ்டின் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.